Hello students, welcome to Uma Maths, class 10 Samacheer syllabus, second chapter, numbers and sequences. இதில் exercise 2.6 பார்த்துட்ருக்கோம். 2.6 ஓட question number 11. 11th question. If S1, S2, S3, etc. Sm are the sums of n terms of an AP, whose first terms are 1, 2, 3, etc. m, and whose common differences are 1, 3, 5, etc. 2m minus 1 respectively. Then show that S1 plus S2 plus S3 plus etc. plus Sm is equal to 1 by 2 into mn into mn plus 1. இப்போ இந்த கொஷனில் ஒரு ஏபி கொடுக்கல, நிறையா ஏபிஸ் கொடுத்துருக்காங்க. S1ங்கிறது ஒரு ஏபி, அதனோட ஃபஸ்ட்டு டேர்ம் 1, அதனோட காமன் டிஃபரன்ஸ் ஆல்சோ 1. S2ங்கிறது இன்னொரு ஏபி, அதனோட ஃபஸ்ட்டு டேர்ம் 2, அதனோட காமன் டிஃபரன்ஸ் 3. இது மாதிரி எம் வரைக்கும் எம் ஏபிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபிஸ்லையும் n டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ S1 எடுத்துட்டோன்னா அங்கே n டேர்ம்ஸ் இருக்கும், S2 எடுத்துட்டா அதுலேயும் n டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ S1 சம் கண்டுபிடிக்கும் போது நம்ம n/2 அப்படியே n/2 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் n டேர்ம்ஸ் தான் இருக்குது. S2லேயும் n/2 தான், S3 Sm வரைக்கும் n/2 தான். இப்போ இதனோட டோட்டல் கண்டுபிடிக்கும் போது இங்கே நமக்கு மொத்தமாக m டேர்ம்ஸ் இருக்குது. S1 S2 அப் டு Sm வரைக்கும் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு m APஸை ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு half mn into mn plus 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். So given S1, S2, S3, etc. Sm are sum of n terms of APs. So இது ஒன்று AP, அதனோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனோட காமன் டிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போது ப்ரூவ் பண்ணும்போது ஒரு ஏபியும் கண்டுபிடிக்கிறதுக்கு S1ம் Sm மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோன்னா n/2 into a plus l ஃபார்முலா போட்டுக்கலாம். ஸோ S1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார் S1, இந்த S1ல் இதுதான் S1, அதனோட ஃபஸ்ட்டு டேர்ம் ஏங்கிறது 1, அதனோட காமன் டிஃபரன்ஸ் டிங்கிறதும் 1. ஸோ ஏவும் 1 டியும் 1னா இந்த சம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ முதல்ல இது ஒரு சம் S1 என்ன சம், S2 என்ன சம்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த சம்மையெல்லாம் ஆட் பண்ணால் இது வருதான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போது S1 is equal to ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவில் என்னங்கிறது மாறாது, ஏன்னா ஒரு ஏபிலையும் n டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n/2 அப்படியே தான் இருக்கும், ஏக்கும் டிக்கும் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு n/2 into 2 into ஏங்கிறது 1 ப்ளஸ் என்னங்கிறது என்னே தான், டிங்கிறது 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் n/2 into 2 ப்ளஸ் இந்த 1ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் n minus 1, that is n/2 into 2 minus 1 is 1. ஸோ n plus 1 இதுதான் S1. 2 1s are 2, இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் n minus 1, இந்த 2 minus 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 1, இந்த n அப்படியே இருக்குது, இந்த n/2 அப்படியே இருக்குது. இப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த S1ஓட சம் கண்டுபிடிச்சோம். அடுத்தது இந்த Sm மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி Sm is equal to n/2 into 2 into a. இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடணும், லாஸ்ட் டேர்மோட இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த S1 S2 Sm ஆர் 1 to mன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த mங்கிறது தான் லாஸ்ட் டேர்ம், இந்த Smோட ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 2 into m ப்ளஸ் அதே n minus 1 தான், என்னங்கிறது மாறாது, ஏன்னா n டேர்ம்ஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது, அப்போ அதுக்கு n minus 1 போட்டுக்கலாம். இன்ட்டு d, லாஸ்ட் டேர்மோட டிஃபரன்ஸ் இஸ் 2m minus 1. ஸோ இன்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம் 2m minus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா n/2 into 2m, n-ஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2mn மைனஸ் n, மைனஸ் 1ஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2m, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா
2m minus 2m cancel ஆகிடும். 2mn minus n plus 1 வரும். 2mn minus n plus 1. இது மூணுமே unlike terms. ஸோ இதை நம்ம simplify பண்ண முடியாது. இப்போ இந்த S1ங்கிறத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? Aன்னு வச்சுக்கலாம். இந்த SMங்கிறத நம்ம Lன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது S1 plus S2 plus etc. Sm is equal to n by 2 into A plus L formula apply பண்ண போகிறோம். இதில் nங்கிறது total number of terms. இங்கே மொத்தமாக m APs இருக்குது. ஸோ m divided by 2 into Aங்கிறது இங்கே இருக்குது. இந்த m by 2 ரெண்டுக்கு காமன். n by 2 into n plus 1. ஓகே, அதான் நம்மளோட A ப்ளஸ் இப்போ நமக்கு L வேணும். லாஸ்ட் டேர்ம் இப்போ கண்டுபிடிச்சது n by 2 into 2mn minus n plus 1. இப்போ இது ரெண்டுக்கும் இந்த m by 2 காமன். இப்போ இங்கேயும் n by 2 இருக்குது, இங்கேயும் n by 2 இருக்குது. ஸோ அந்த n by 2 ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே m by 2 இருக்குது, இந்த n by 2வையும் காமனாக எடுத்துக்கிறோம். இப்போ உள்ள என்ன இருக்குது? n plus 1, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம். 2mn minus n plus 1. இதில் மைனஸ் என்னும் மைனஸ் என்னும் கேன்சல் ஆகிடும். ஸோ mn by 2 into 2, இந்த ஒன்றும் இந்த ஒன்று ஆட் பண்ணால் 2 plus 2mn. இப்போ இது ரெண்டுலையும் திரும்பவும் 2 காமனாக இருக்குது. ஸோ ஒரு 2 வெளியே எடுத்தோம்னா 2mn divided by 2 into 2. இப்போ 2 வெளியே போயிடுச்சுனால இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது ப்ளஸ் mn. இப்போது ஒரு 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? half of mn into இதை நம்ம mn plus 1 எழுதிக்கலாம். அதான் நமக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு. இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் என்ன மட்டும் நமக்கு செக் பண்ண தோணுன்னா, இது எல்லாமே அவங்களே ஏபின்னு கொடுத்துட்டாங்க. S1 ஒரு ஏபி, ஸோ நம்ம ஏபி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். எக்ஸெட்ரா SMங்கிறது ஏபி, அதனோட ஏபி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே நமக்கு ஏவும் டியும் அவனே கொடுத்துட்டான். ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற இந்த S1 S2 SMல இது எல்லாம் ஏபியாக இருக்கான்னு நமக்கு தெரியணும். அதாவது S1 S2 எக்ஸெட்ரா SM ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபியான்னு தெரியணும். அப்போ தான் நம்ம இந்த ஃபார்முலா போட முடியும். ஸோ இப்போ S1க்கு இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் போட தேவையில்லை, ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ S1 நமக்கு என்ன கிடச்சிருக்கு? n by 2 into n plus 1ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீ S2 சப்ஸ்டியூட் பண்ணினா இது போட தேவையில்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக. S2 போட்டோம்னா A என்ன கொடுத்துருக்காங்க? S2க்கு A is 2 and D is 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி S3க்கு A is 3 and D is 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 3 டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கலாம். S1க்கு n by 2 into n plus 1 மாதிரி 1 வர மாதிரி S2 போட்டோன்னா n by 2 into 3n plus 1ன்னு வரும். அதே மாதிரி S3 போட்டோன்னா n by 2 into 5n plus 1ன்னு வரும். இது நமக்கு ஏபியான்னு தெரியணும். ஏன்னா ஏபியா இருந்தால் தான் நம்ம n by 2 into A plus L ஃபார்ம்லாம் போட முடியும். ஸோ ஏபியான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? T2 minus T1 is equal to T3 minus T2 போடுவோம். ஸோ இங்கே T2 minus T1 போட்டோன்னா இந்த n by 2 காமன், n by 2 into செகண்ட் டேர்ம் 3n plus 1 minus of n plus 1. ஸோ minus n minus 1. 1 கேன்சல் ஆகிடும். n by 2 into 3n minus n 2n வரும். இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஸோ n ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி T3 minus T2 போட்டோம்னா இதுதான் T3ன்னு கிடச்சிருக்கும். இது T2, ரெண்டுலேயும் n by 2 காமன். ஸோ n by 2 காமன் எடுத்துட்டோம்னா 5n plus 1 minus 3n plus 1க்கு சைன் மாற்றினா 3n minus 1. That is equal to n by 2 into 5nல 3n போனால் 2n, 1 minus 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 2 கேன்சல் ஆகிடும். n into n is n ஸ்கொயர். ஸோ இந்த டிஃபரன்ஸும் சேமாக வர்றதுனால இது கண்டிப்பாக ஏபி. S1 S2 S3ங்கிறது ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி. ஸோ இங்கே நமக்கு LHSல இருக்கிற இந்த S1 S2ங்கிறதும் ஒரு ஏபியாக ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், இது போட தேவையில்லை. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் போட்டால் போதும். அடுத்தது அதே எக்ஸசைஸ் 2.6ஓட 12th கொஷின். ஃபைண்ட் த சம்னு அவங்களே ஒரு
சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீரீஸ் ஏபியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏபி ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை நம்ம முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எல்லா டேர்ம்லையும் டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி இருக்குது. ஸோ 1/a ப்ளஸ் பியை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா இங்கே a மைனஸ் பி இருக்குது, இங்கே 3a மைனஸ் 2b, இங்கே 5a மைனஸ் 3b அப் டு 12 டேர்ம்ஸ்னு இருக்குது. இப்போ இதில் இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம்னு வச்சுக்கிறோம். t1 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ப்ராக்கெட்டை செகண்ட் டேர்ம்னு வச்சுக்கிறோம், இந்த ப்ராக்கெட் தேர்ட் டேர்ம்னு வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு மொத்தமாக 12 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ t2 மைனஸ் t1 போடுறோம். 3a மைனஸ் 2b மைனஸ் ஆஃப் a மைனஸ் பிங்கிறது மைனஸ் a ப்ளஸ் b. 3a மைனஸ் a போட்டால் 2a வரும், மைனஸ் 2b ப்ளஸ் b போட்டால் மைனஸ் b வரும். அதே மாதிரி t3 மைனஸ் t2 செக் பண்ணோன்னா 5a மைனஸ் 3b அப்படியே இருக்குது. மைனஸ் ஆஃப் 3a மைனஸ் 2bக்கு 3a ப்ளஸ் 2b போட்டோன்னா 5a மைனஸ் 3a 2a மைனஸ் 3b ப்ளஸ் 2b மைனஸ் பின்னு வரும். இப்போ இங்கேயும் ரெண்டு டேர்ம்ஸோட டிஃபரன்ஸும் சேமாக வரதுனால t2 minus t1 is equal to t3 minus t2. Therefore, this forms an AP. So, APயா இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம AP ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற 12 டேர்ம்ஸோட சம் a minus b, 3a minus 2b, etc. up to 12 terms is an AP with first term is a minus b and the common differences is இப்போ கண்டுபிடிச்ச அந்த 2a minus b and number of terms is 12. இங்கே லாஸ்ட் நம்பர் நமக்கு தெரியாததுனால நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. அதில் nக்கு 12 போட்டுக்கிறோம். ஸோ 12 by 2 into 2 into aக்கு இந்த a minus b ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 12 டேர்ம்ஸ் இருக்கிறனால 12 minus 1 11 into dக்கு 2a minus b போட்டிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 into a 2a, 2 into b minus 2b plus 11 into 2 22a minus 11 into b 11b. இந்த 12 by 2க்கு 6 வரும். அந்த 6 வெளியே அப்படியே வச்சுக்கலாம். 2aவும் 22aவும் சேர்ந்தா 24a minus 2bயும் minus 11bயும் சேர்ந்தா minus 13b. ஸோ இது நம்மளோட கிடைச்ச ஆன்சர். எதுக்குன்னா இந்த a minus b 3a minus 2bயோட சம்க்கு மட்டும். பட் நமக்கு LHSல என்ன இருக்குன்னா 1 by a plus b காமனாக எடுத்திருப்போம். அது போக தான் மீதி சம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த 1 by a plus bயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா 1 by a plus b இன்ட்டு அந்த சம் நம்ம கண்டுபிடிச்சது இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 6 into 24a minus 13b. இப்போ இந்த 6 வெளியே எடுத்துட்டோம்னா இந்த 6 into 24a minus 13b மேலே போட்டுட்டு a plus b கீழே போட்டோம்னா அதான் நம்மளோட ரிக்வயர்ட் ஆன்சர். ஸோ நம்ம ப்ராக்கெட்டை மட்டும் இங்கே எடுத்து அதை ஒரு ஏபின்னு வச்சு சிம்பிளிஃபை பண்ணி அதனோட அடிஷன் சம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த சம்மை கொண்டு வந்து இந்த 1 by a plus bயோட மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஃபைனல் ஆன்சர்.